தொட்டு கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். தேவரே, ரோமர் 1 சொல்லப்பட்டபடியே இப்பொழுது அந்த உணர்வுள்ள ஆவி எல்லாரையும் தொட்டு கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரம், அன்றைக்கு சிலுவையில் நீட்டப்பட்ட அந்த கரம் இப்பொழுது தொட்டு ஒவ்வொருவரையும் உணர்த்தி கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவனே, இதோ இந்த பரிசுத்த பர்வதத்தில் உம்முடைய ஜனத்திற்குள் இருக்கிற எல்லா பாவங்களையும் நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தேவனே, எல்லாருக்குள்ள இருக்கிற அசுசம் ஆண்டவர் நீங்கி கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரப்பா. தேவனமே ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது தொடுமப்பா, நீர் தொட்டு ஒவ்வொருவரையும் உணர்த்தி கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறப்பா ஆண்டவர், ஸ்தோத்திரம். காலமா ஸ்தோத்தரிக்கிறே. மறைந்திருக்கிற அந்த பழைய சுபாவம், கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை இப்பொழுதே அன்று ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொருவரை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாயிருக்கிற குமாரனை தரிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இப்பொழுது இறங்கி ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரம். உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களா இந்த இடம் மாறிக்கொண்டிருக்கிறதற்கா ஸ்தோத்திரப்பா. நீங்கள் தொடுகிறத நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் உணர்த்துகிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உணர்கிற ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. வார்த்தையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனை ஸ்தோத்தரிக்கிறப்பா. எல்லாரையும் ஆவியானவர் ஹல்லேலூயா இப்பொழுதே தேவ சாயலுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேவ மகிமைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேவனமே ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு நீர் அபிஷேகம் பண்ணின தாவீதை எப்படி உணர்த்தினீரோ அதுபோல இந்த இடத்துல உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சரீரமான சபையை நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ அப்பா உம்முடைய ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது இரும் என்று சொல்லி அன்றைக்கு எப்படி தாவீது மனம் கசந்து அழுதாரோ அது மாதிரி உம்முடைய சமூகத்தில் அழுகிற, துக்கப்படுகிற, அன்று வேதனைப்படுகிற உம்முடைய ஆவி ஊற்றி கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தாவே அன்று ஸ்தோத்தரிக்கிறே. யோவான் 16வது அதிகாரத்திலே பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் இப்பொழுது இந்த இடத்திலே ஒவ்வொரு மேலே இறங்கி கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஒரு கரம் இறங்குகிறது, நம்மை உணர்த்தி உயிர்ப்பிக்கிற கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் நமக்குள்ளே இப்பொழுது ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 26வது வருஷத்திலே நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுகிற ஆவியானவர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். வல்லமை அப்பா. அக்கினியா இறங்கி தேவனை எப்படி ஏசாவை உணர்த்தினீரோ, நான் ஏசாவை நீர் உணர்த்தினீரோ அதுபோல எல்லாரையும் நீர் இப்பொழுது உணர்த்தி கொண்டிருக்கிறீர். நான் அசுத்த நாவுள்ள மனுஷன் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று எப்படி அவர் கதறி அழுதாரோ அதுபோல ஒவ்வொரு சரலை நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஜனங்களை தொட்டபடினாலே உம்முடைய சித்தம் இந்த இடத்துல இப்பொழுது இந்த நேரத்தில் நிறைவேறினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சபைகளை எழுப்பி கொடு, உம்முடைய ஜனத்தை எழுப்பி கொடு, உணர்த்தி கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தபடினால் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறித்து விட அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அபிஷேகம் நம்மில் இறங்கும் பொழுது எல்லாரும் அதுதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அபிஷேகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் பெயரே அபிஷேகம். அருமையானவர்களே, இந்த அபிஷேகம் நம்மில் இறங்கும் பொழுது ஒருவேளை பாடல் மூலமாக இருக்கலாம், செய்தி மூலமாக இருக்கலாம், ஜெப வேளையாக இருக்கலாம்,
அபிஷேகம் நம்மில் இறங்கும் பொழுது இந்த நேரத்தில் நம்ம எல்லா நுகங்கள்னா அடிமைத்தனம். ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, பலவீனமாக இருக்கலாம், சத்துருவின் போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவங்கள் சாபங்களாக இருக்கலாம், அந்த அடிமை